கர்த்தருடைய மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் அவனுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாள்ல வாலிப பிள்ளைகளா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதிகமா வாலிப பிள்ளைகளான உங்களுக்கு வருகிற முக்கியமான ஸ்ட்ரகிள் எங்க அப்படின்னு சொன்னா உங்க சிந்தையில தான். இன்னைக்கு அதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். என் சிந்தையில வருகிற போராட்டத்தை எப்படி இருக்கா நான் மேற்கொள்றது? என் சிந்தனையில வருகிற அந்த சிலருக்கு அன்வான்டான சிந்தனைகள் வரலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பயமுறுத்துற மாதிரி சிந்தனைகள், ஏதோ எனக்கு நடக்க போற மாதிரி சிந்தனைகள், இல்ல எனக்கு நெருங்கினவர்களுக்கு ஏதோ நடக்க போற மாதிரி சிந்தனைகள், எப்பவுமே நெகட்டிவான தாட்ஸ், எப்பவுமே ஒரு பயமுறுத்துற மாதிரியான காரியங்கள், ஒரு ஒரு தேவையற்ற சிந்தனைகள். அவங்க நம்மளை பத்தி பேசுறாங்களோ, இவங்கள நம்மளை பத்தி பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், இல்ல உங்க வாழ்க்கையை குறிச்சு நீங்களே ஒரு மாதிரி ரொம்ப அஹ் கீழ தாழ்வா நினைக்கிற மாதிரியான எண்ணங்கள், இப்படி அநேக எண்ணங்களால நம்ம சூழப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருக்கிறது. நிறைய சிந்தைகள் நமக்குள்ள போராடி போராடி கொண்டே இருக்கு. சிந்தையில போராட்டமா இருக்கு. என் சிந்தையில நிறைய யோசிக்கிறேன்னால நான் என் சிந்தை கெட்டு போயிட்டு, என் சிந்தையில நான் ரொம்ப கீழே போயிட்டேன். சிந்தையில வருகிற இல்லைன்னா ஒருத்தவங்களை குறிச்சு கசப்போ, வைராக்கியமோ, கோபமோ இந்த மாதிரி எனக்கு வந்துருது. நான் ஆண்டவரை தேடணும்னு தான் உட்கார்றேன், ஜெபம் பண்றேன். ஆனாலும் என் சிந்தையை ஒருமுகப்படுத்தி தேவ சமூகத்துல உட்கார முடியல. என் சிந்தை எப்பவுமே அலைப்பாஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா, இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போறாங்க. இந்த சிந்தையை குறிச்சு நாம நிறைய சொல்றோம் இல்லையா? இந்த சிந்தையை குறிச்சு கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாருன்னா, பிலிப்பியர் எடுத்துக்கோங்க. பிலிப்பியர்ல அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். பிலிப்பியர்ல அந்த வார்த்தை 2வது அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை தான் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ ஒரு 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 தேவையில்லாத எண்ணங்களோ சிந்தனைகளோ உங்களுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா, இந்த சிந்தையை எப்படி நீங்க மேற்கொள்ள முடியும்? இந்த வசனத்தின் மூலமா நீங்க மேற்கொள்ள முடியும். உடனே அந்த சிந்தை வரும்போது யோசித்து பாருங்க, இது கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற சிந்தை. இவங்களை குறிச்சு ஒரு கசப்பு, உங்களை பார்க்கும்போது இப்படி ஒரு கசப்பான எண்ணம் வருது அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த எண்ணம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற சிந்தையா? ஏசப்பா இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா இப்படிதான் யோசிப்பாரா? இந்த காரியத்தை என் தேவன் எப்படி எடுத்துக்குவார், எப்படி யோசிப்பார், இப்படி நீங்க கையாண்டீங்க அப்படின்னா உங்க சிந்தையில இருக்கிற போராட்டத்துல இருந்து, சிந்தையில வர பிரச்சனையில இருந்து, உங்களை குறித்து நீங்களே நினைக்கிற தாழ்வான எண்ணங்கள்ல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வர முடியும். அதுதான் ஏசப்பா இந்த நாள நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஆண்டவர் தம் ஒரு 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 மகனா எப்படி வாழணும், எப்படி ஒரு ஊழியக்காரனா இருக்கணும், எப்படி ஒரு நண்பனா எப்படி இருக்கணும், சக மனுஷங்களை எப்படி நேசிக்கணும், எப்படி உண்மையா ஊழியம் பண்ணணும், எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நிறைய காரியங்கள் ஏசப்பா நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. சிலுவையில கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கடைசி வரைக்கும் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணாரோ அதை நம்ம செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை தான் எனக்குள்ள இருக்கும். ஆனா கிறிஸ்துவோட சிந்தை எனக்குள்ள வர மாட்டேங்குதே, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன இன்புட் கொடுக்குறியோ அதுதான் உனக்கு அவுட்புட்டா வரும். நீ ஒரு நாள் ஃபுல்லா நீ போன் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லா நீ போன் பாக்குற, நீ போன்ல நீ என்னென்னலாம் பாக்குறியோ அதுல அசுத்தமான காரியங்கள் இருக்கலாம், இச்சை இருக்கலாம், காம விகார விபச்சார வேசித்தனங்கள் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கிரைம் ஸ்டோரி பாக்குறதோ, இல்ல தேவையில்லாத வேற ஏதாவது ஒரு யூடியூப்லயோ, இன்ஸ்டாலயோ, டிக்டாக்கோ ஏதோ ஒரு காரியத்தை நீ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கன்னா, அதுதான் உன் மைண்ட்ல ஃபுல்லா ஃபுல்லா உன்னை உன் மைண்ட கவர் பண்ணிருக்கும். அப்ப கவர் பண்ணிருக்கும் பொழுது உனக்கு என்ன தோணும் அப்படின்னா, உனக்கு ஏசப்பாக்குரிய சிந்தை வராது, உனக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்க சிந்தை வராது. ஏன்னா நீ என்ன இன்புட் கொடுத்திருக்கிறன்னா, உன்னுடைய உலக காரியங்களால உன் மண்டைய நிரப்பி இருக்கும் போது உன்னோட தலை ஃபுல்லா என்னதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான பாவ காரியங்கள் தான் இருக்கும். உலகத்தை பார்க்கும் பொழுது, இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு சினிமாவே நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு ஒரு ஏதோ ஒரு சாங்கோ, ஏதோ ஒரு கிளிப்போ நீங்க பாக்குறீங்க, ஏதோ ஸ்க்ரோல் பண்ணும்போது தெரியாம பார்த்துட்டு நீங்க சொல்லலாம். ஆனா அதை பார்க்கும் பொழுது அதுல அந்த சிந்தை அது அது போய் உங்க சிந்தையில உட்கார்ந்துருது.
அதையே நீங்க ரொட்டீனா பார்த்துட்டே இருக்கும்போது, யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சிந்தை தான் உங்களுக்குள்ள வருதே தவிர கிறிஸ்துவின் சிந்தையை உங்களால வெளியே கொண்டு வர முடியல. அப்போ நம்ம முதலாவது என்ன செய்யணும்னா, எந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணுமோ அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அப்ப நம்ம என்ன இன்புட் கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட் வரும்னு நமக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். நம்ம அதிகமா மாம்ச காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்கணும். ரோமர்ல ஒரு அழகா ஒரு வசனம் சொல்லியிருப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போ மாம்சத்துக்குரிய சிந்தைகளை நம்ம சிந்தித்து கொண்டே இருந்தோம்னா அது என்ன தோணும்னா, ஏதோ ஒரு இடத்துல ஐயோ நான் வாழ்றதே வேஸ்ட், நான் இருக்கிறதே வேஸ்ட், நான் ஏன் தான் இருக்கிறனோ, என்னால எனக்கு மண்டல குழப்பமா இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவோம். ஆனா நீ ஆவியின் சிந்தையை யோசித்து பார்த்தனா, உன்னை விட இன்னும் ரொம்ப தாழ்வான நிலைமையில எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. ஐயோ அவங்களுக்கெல்லாம் இயேசப்பா பத்தி சொல்லணும், இவங்களுக்கெல்லாம் இயேசப்பா பத்தி சொல்லணும், எப்படியாவது தேவனுக்கு நேரம் உங்களை நடத்தணும், உன் காரியத்தை விட்டுட்டு அப்படி நீ யோசிக்க ஆரம்பிச்சிருவ. அப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீ ஆவிக்குரிய காரியங்களுக்கு உனக்குள்ள ஃபீட் பண்ணாம இருக்கறனால ஆவியின் சிந்தை உனக்கு வரல. அப்போ கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை உனக்குள்ள நீ இன்புட்டா கொடுக்காதனால கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ள அவுட்புட்டா வரல. அப்ப நீ என்னென்னலாம் நீ உனக்குள்ள இன்புட்டா கொடுக்குறியோ அதுதான் உனக்குள்ள இருந்து அவுட்புட்டா வெளியே வருது. அப்போ நீ என்ன கொடுக்கணும், தேவனுக்குரிய காரியங்களை எப்படி நீ உனக்கு ஃபில் பண்ணிக்கணும் அதை நீ அறிந்து கொண்ட அப்படின்னா தேவையற்ற சிந்தனைகள்ல இருந்து நீ வெளியே வர முடியும். ஒரு பயத்தின் சிந்தனையில இருந்து, ஏதாவது தேவையற்ற காரியங்கள்ல சிந்தனையில வருகிற குழப்பங்கள்ல இருந்து வெளியே வர முடியும். இமேஜினேஷன்லயே பாவம் பண்ற எத்தனையோ வாலிப பிள்ளைகளை பார்த்திருக்கேன். ஏதோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே அதை யோசிக்கிறேன், ஏதோ ஒரு பாவமான காரியங்களை யோசிச்சு சிந்தனையில பாவம் பண்றது, இதெல்லாமே அசுத்தமான காரியங்கள். இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம என்ன நமக்குள்ள விதைக்கிறோமோ அதையே நம்ம அறுவடையா எடுத்துக்கொள்ள முடியும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம். அப்ப நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை நம்ம இருக்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அந்த சிந்தை, அவருக்குள்ள இருக்கிற சிந்தையே நமக்குள்ள இருக்கணும். ஒரு பாவியை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த பாவியை நேசிச்சார், ஆனா பாவத்தை வெறுத்தார். ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது, நம்ம பக்கத்துல இருக்கவங்க பார்க்கும்போது, இல்ல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கூட பிறந்தவங்களை பார்க்கும்போது அவங்க ஒரு பாவம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவத்தை பார்க்கும்பொழுது அவங்கள வெறுக்கிறோமா, இல்ல அந்த பாவத்தை வெறுக்கிறோமா, அவங்கள நேசிக்கிறோமா? நம்ம எப்படி கிறிஸ்துவின் அன்பை எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்துறோம், சக மனுஷங்க கிட்ட எப்படி வெளிப்படுத்துறோம்? அப்போ ஒரு பாவம் நெருங்கி வரும்போது எப்படி அந்த பாவத்தை எதிர்க்கணும்? ஒரு மத்தேயு 4வது அதிகாரத்துல சத்துரு வந்து ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்கும்போது ஆண்டவர் எப்படி அதுக்கு எல்லாத்துக்கும் ஜெயிக்கிறாரு? அப்போ அந்த அந்த காரியத்தை சிந்தையில கூட நுழைய முடியாதபடிக்கு எப்படி வார்த்தையில ஜெயித்தாரு? இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம உள்ளுக்குள்ள வச்சோம் அப்படின்னா அந்த சிந்தை நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தையை நீங்க வச்சீங்கன்னா அந்த கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள்ள இருந்து வெளியே புறப்படக்கூடியதா இருக்கிறது. அதனால மாம்ச சிந்தைக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க விழுந்து போவீங்க. ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமுமா, அந்த ஆவியின் சிந்தைக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனுக்குரிய காரியங்களை யோசிப்பீங்க. ஜீவனுக்குரிய காரியங்கள்லாம் என்னென்ன, ஏசப்பாவோட சித்தத்தை எப்படி செய்யறது, மத்தவங்களை எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறது, மத்தவங்களை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்துறது, நான் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுறது, எனக்கு எதிர வர சத்துருவோட தந்திரங்கள் எப்படி அறிந்து முறியடிக்கிறது, இப்படி சிந்தையில வரும் பொழுதே உனக்கு தெரியும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள போக 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 சிந்தையில வரும்போது இது ஏசப்பாக்கு பிரியமில்ல சிந்தை, இயேசு நாமத்தினால அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே நீ ஒமிட் பண்ணுவ. அது எப்ப நடக்கும்னா நீ ஆவிக்குரிய காரியங்கள்ல இருக்க 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 நம்ம ஒருத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கூட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவோம் இல்லையா? நீ நீ அவரோடைய சிந்தை உடையவளா மாறணும்னா நீ அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவரோடு கூட இருக்கணும், அவரோடு கூட அமரணும், அவரோடு கூட பேசணும். அப்ப என்ன உன் சிந்தையை கரெக்ட் பண்ணுதோ அதை உன்னை விட்டு தூக்கி எறியணும். முதல்ல சொன்ன உன்னுடைய இன்புட் என்னவோ அதான் உனக்கு அவுட்புட்டா வரணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா உனக்குள்ள எது நிறைஞ்சிருக்கோ அதை நீ தூக்கி எறிஞ்சிட்டு கிறிஸ்துவின் சிந்தையால நீ உன்னை ஃபில் பண்ணிக்கணும். அதுதான் இன்னைக்கு ஏசப்பா உனக்கு சொல்லி தராங்க. நீ ஃபில் பண்ணிட்டு அப்படின்னா உனக்குள்ள இருந்து பாவ சிந்தனைகள் வெளிப்படாது. அதே மாதிரி பிலிப்பியர்ல 4வது அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிங்கன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ என்ன நம்ம சிந்திக்கணும்னு பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னா உண்மையானவைகளை சிந்திக்கணுமா, ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்திக்கணுமா, நீதி உள்ளவைகளை, கற்புள்ளவைகளை, அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகளை, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இங்க எங்கேயாவது யூடியூப
இல்ல ஒரு Facebook இல்ல TikTok இன்ஸ்டாவா இல்ல மத்த காரியங்கள வாட்ஸ்அப் அதுல வர சேட்டிங் அதுல பேசுற நபர்களை உங்களுக்கு பிடிச்ச மனுஷங்களை அந்த உறவுகளை இதையே நீங்க நினைத்து கொண்டிருங்கன்னு சொல்லியிருக்கா. இல்ல, அதான் நான் முதல்ல சொன்னேன், நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதான் நம்ம வாழ்க்கையில வெளியே அவுட்புட் ஆகி அந்த சிந்தை தான் வரும். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம் சிந்தையை காத்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த நமக்குள்ள தேவையற்ற சிந்தனைகள் வராது. அப்போ அந்த சிந்தனையை நீ கவர் பண்ணிட்ட அப்படின்னா பாவ காரியங்களுக்கு எப்படி கவர் பண்ண முடியும்? அவர் வார்த்தையாலதான் நீ கவர் பண்ண முடியும். அவர் சமூகத்துல நீ இருக்கு 24/7 நீ அவர் பிரசன்னத்திலேயே இருந்தா மட்டும்தான் பாவ சிந்தனை உனக்குள்ள வராம நீ தப்பிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்க 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 கேடுள்ளதான் இந்த உலகம் மாறிட்டு இருக்கு. அப்ப இந்த உலகத்துல நம்ம எப்படி இருந்தா பாவத்துக்கு தப்பிக்க முடியும்னா, நீ உண்மையுள்ளவைகளை நீ யோசிச்சு பாரு. நீ இப்ப நினைக்கிற உன் சிந்தனைகளுக்குள்ள ஓடுற காரியங்கள் எல்லாம் நீ ரொம்ப உண்மையான காரியத்தை மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீ சொல்ல முடியுமா? உண்மையுள்ளவைகளை தான் நினைக்கிறியா? ஒழுக்கமான காரியங்களை நினைக்கிறியா? இல்ல தேவையில்லாத இல்லீகலான காரியங்களை உன் இருதயத்துக்குள்ள சிந்தனைக்குள்ள வச்சிட்டு இருக்கிறியா? இல்ல நீதி உள்ளவைகளை நினைக்கிறியா? இல்ல தேவையில்லாத பாவங்களை சிந்தைக்குள்ள நீ கொண்டு வரியா? எதெல்லாம் நம்ம நினைக்கிறோம்? நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதெல்லாமே எதை சொல்லுதுன்னா இயேசு கிறிஸ்துவை அவரையே சொல்லுது. புண்ணியம் எது? இயேசு கிறிஸ்து தான் புண்ணியம். புகழ் எது? அவர்தான் புகழ். நற்கீர்த்தி அவர்தான் நீதி, அவர்தான் அன்பு, அவர்தான் பரிசுத்தம். அவரையே நினைத்து கொண்டிரு அப்படிங்கறதா இந்த வசனம். அப்ப அதையே நினைத்து கொண்டிருக்கும் போது பாருங்க, நமக்குள்ள உண்மைக்கு ஆப்போசிட் என்ன? பொய்யான பொய் சிந்தை நமக்குள்ள வராது. நீதிக்கு ஆப்போசிட் அநீதி, அநீதியான சிந்தைகள் நமக்குள்ள வராது. ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் ஒழுக்கக்கேடான இல்லீகலான காரியங்களை நீ செய்யி அப்படிங்கிற சிந்தை நமக்குள்ள வராது. ஏன்னா நீ உன்னை ஒழுக்கமுள்ளவைகளை நீ யோசிக்கிறபடினால உனக்குள்ள ஒழுக்கக்கேடான காரியங்கள் வரும் பொழுதே நீ சொல்லுவ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்குள்ள இருக்கிறபடினால பிசாசின் உன்னுடைய காரியத்தை எடுத்துட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி வாயில நீ சொல்லி அதை நீ ஜெயிக்க உன்னால முடியும். அப்போ எந்த ஒரு காரியம் அன்புள்ள காரியங்கள், அன்புள்ள காரியத்தால நீ நிரப்பப்பட்டிருப்பனா கசப்பான காரியங்களை சத்துரு உனக்குள்ள விதைக்க முடியாது. அப்போ நீ என்ன காரியத்தை உனக்குள்ள வைக்கிறியோ நீ அந்த கிறிஸ்துவின் சிந்தையை உனக்குள்ள வெளிப்படும். அதுக்காக நம்ம எக்ஸாம்பிளா சொல்லணும்னா யோசேப்போட வாழ்க்கையை குறிச்சு சொல்லலாம். யோசேப்போட வாழ்க்கையை நீ பார்த்த அப்படின்னா அவனுக்கு சகோதரர்கள் அவனுக்கு எதிரியா இருக்கிறாங்க. தாய் தகப்பன்ட்ட போய் விஷயம் சொல்லும் பொழுது அவங்க யாரும் அவனை புரிஞ்சுக்கல. அவனை தூக்கி குழியில போடுறாங்க. அவனை அழிவுக்கு நேரா அவனோட வாழ்க்கை போகுது. அதாவது அவனுடைய சொந்த பந்தங்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் ஏன்னா இதுக்கு மேல யோசேப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு சினாரியோ தான் இருக்குது. குழியில போட்டோன்னா வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. நீங்க பாருங்க, எங்கேயாவது யோசேப்பு இப்படி போட்டனால அந்த சகோதரர்கள் மீது வஞ்சம் வைத்தான், அவங்களை அழிக்கணும்னு நினைச்சான். தாய் தகப்பனுக்கு நல்ல தகப்பன் கூட என் விஷயம் புரிஞ்சுக்கிட்டா இருந்திருந்தாருன்னா எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க நான் ஒரு நிலைமைக்கு வந்தோம்னா அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி ஒரு ரிவெஞ்ச் கொடுக்குறேன் அப்படியெல்லாம் யோசிப்பு சொல்லல. உண்மையுள்ளவைகளை நினைச்சனாலதான் ஒரு ஒரு உண்மையற்ற காரியத்தை அவனால செய்ய முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த வேலையே எனக்கு போத்திபார் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னு நினைச்சிருந்தானா கண்டிப்பா அவன் மனைவியோட அவன் தப்பு பண்ணிருப்பான். ஆனா அவன் நினைச்சது என்னன்னா, என்ன தேவன் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னா நான் அங்கேயே செத்து போயிருக்க வேண்டியவன். என்ன அந்த குழிலும் தூக்கிட்டு என்னை இங்க தேவன் வச்சிருக்கிறாருன்னு நினைச்சனால உண்மை உள்ளவைகளை அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தனால அவனுக்கு ஒரு உண்மை அவனுக்குள்ள இருந்துச்சு. அதனால ஒழுக்கக்கேடான காரியங்களை அவனால செய்ய முடியல. கற்புள்ளவைகளை நாடினபடினால பரிசுத்தமா இருக்கணும்னு நினைச்சபடினால வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடுறதுக்கு அவன் துணிகிறான். அன்புள்ளவைகளை சிந்தித்தபடினால அன்பற்ற சூழ்நிலையில சகோதரர்கள் நடந்து கொண்டா கூட அவங்களுக்கு பதிலுக்கு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமாய் இருந்தான். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதையே அவன் அதையே இன்புட்டா கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நல்ல அவுட்புட்டை யோசேப்புனால கொடுக்க முடிந்தது. இன்னைக்கும் ஏசப்பா உன்னோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. நீ எதை விதைக்கிறியோ அதுதான் உனக்குள்ள வெளியே அறுவடைய வெளியே ஒரு நீ உண்மையுள்ளவைகளை, நீதியுள்ளவைகளை, கற்புள்ளவைகளை, உண்மையானவைகளை, ஒழுக்கமானவைகளை, புண்ணியத்தை, புகழ, ஏசு கிறிஸ்துவ நீ உன் இருதயத்துக்குள்ள விதைத்து கொண்டே மாம்சத்துக்குரிய சிந்தையை விட்டுட்டு ஆவியின் சிந்தையை நீ நினைத்து கொண்டே ஆவியின் சிந்தையில நீ வளர்ந்து கொண்டே வேத வாசித்து ஜெபித்து அவர் சமூகத்துல காத்திருந்து நீ ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது எந்த சந்தரத்து வழியாவும் சத்துரு உன்னை தொட முடியாது. சிந்தை வழியா வந்தா நீ அதுக்கு எதிர்த்து நின்று அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை ஏசப்பா உனக்கு கொடுப்பாங்க. அப்ப நீ அவர் சிந்தையை நீ தரித்து கொண்டா மட்டும்தான் இந்த காரியத்துல இருந்து என்ன செய்ய முடியும்னா நம்ம வெளியே வர முடியும். எப்பவுமே ஏசப்பா நமக்கு இந்த வசனத்துல இருந்து நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா
நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை வருகிறதற்கு, கிறிஸ்துவின் சிந்தையால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நமக்குள்ள பாவ சிந்தனைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஏசப்பா கத்துக் கொடுக்குறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமானது நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். நம்மளோட பேச்சு, நடவடிக்கை, செயல்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். அதான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல இந்த பவுல் இப்படியா சொல்லுகிறத பார்க்கலாம். பவுல் இந்த 4வது அதிகாரத்துலங்கும் போது கடைசியா கொடுக்குற ஆலோசனை மாதிரிதான் தெரியுது. கடைசியா சொல்றாரு என்னன்னா, இதெல்லாம் சிந்தித்து கொண்டே இந்த ஆலோசனை நமக்கும் ரொம்ப ஆப்டா இருக்கும். இந்த காரியங்கள், இந்த 8 காரியங்களும், இதுல சொல்லப்பட்டிருக்கிற 8 காரியங்களையும் நான் சிந்திக்கிறேன்னா, நீங்க பெருசா வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். ஒரு சின்ன யோசனை வந்தாலே இது உண்மைதானா, உண்மையான காரியம் தானா, இது ஒழுக்கமான காரியம் தானா, இது பரிசுத்தமான காரியம் தானா, இது தேவனுக்கு பிரியமான நீதியான காரியம் தானா, இதை நான் சிந்திக்கலாமா, இது மேல எண்ணம் போகலாமா, இது மேல என் ஆசை போகலாமா, இதை நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல தேவன் இருந்தா அதை செய்வாரா, இந்த இடத்துல தேவன் இருந்தா இந்த காரியத்தை பண்ணுவாரா, இல்லைன்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தா இது எப்படி ஹேண்டில் பண்ணுவார், எப்படி பண்ணுவார் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம செய்யும் பொழுதுதான் இந்த போராட்டமான சிந்தனையில வருகிற இந்த போராட்டங்கள்ல இருந்து நம்ம மேற்கொண்டு வெளியே வர முடியும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே நமக்குள்ளும் இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே நமக்குள்ள இருக்கணும். அப்போ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதான் நமக்குள்ள வெளியே வரணும். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களா இருக்கணும். இங்க பிலிப்பியர்ல 3வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிச்சு பாருங்க. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும். எந்த சிந்தையா இருக்க கடவும்? அதுக்கு மேல வசனம் சொல்லுது, நான் எதை பிடித்து கொண்டேனோ அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அதாவது கிறிஸ்து இயேசுவினால நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ, நம்மள எல்லாரும் ஏசப்பா பிடிச்சாரு அவர் ரட்சிப்பினால. நான் எதுக்காக என்னை பிடிச்சாரோ அதை பிடித்து கொண்டேன்னு நான் எண்ண மாட்டேன். நான் இன்னும் பின்னானவைகளை, என்னை எது முன்னாடி போக விடாம தடுக்குதோ அந்த காரியங்களை விட்டுட்டு முன்னான காரியங்களை நாடி நான் ஓடுவேன். கெட்ட சிந்தனையை, அசுத்தமான சிந்தனையோ, ஐயோ நீ இப்படி யோசிச்சுட்டியா, அவ்வளவுதான், அவன் வாழ்க்கையை முடிஞ்சது, இனிமேல் நீ வாழவே தகுதி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு கில்ட்டான ஃபீலிங்கை கொடுத்து நம்ம தேவனுக்காக முன்னேறி போக முடியாம பண்றது பிசாசு. அப்போ பின்னானவைகளை மறந்த முன்னானவைகளை நாடி தேவன் நமக்கு அழைத்திருக்கிற அந்த பந்தய பொருளாகிய இலக்கை நோக்கி நாம் என்ன செய்யணும்னா தொடர்ந்து ஓடணும். ஆகையால் இந்த காரியத்துல நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்கும், நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு நினைக்காம என்ன செய்யணும்னா, எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தாலும் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப எப்பவுமே ஆண்டவரே எனக்கு தெரியாது ஏசப்பா, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, நான் வேறே சிந்தையா இருந்தா எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த சிந்தையை நீங்கள் அவருடைய கரத்துல எப்பொழுதும் நம்ம நான் கரெக்டா இருக்கேன், பெர்ஃபெக்டா இருக்கேன், தேறினவனா இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்காம, ஆண்டவரே நான் இன்னும் நீங்க உங்க வழிகாட்டுதலுக்காக நான் காத்திருக்கிறேன், என்ன தேறினவன் ஆக்குறது, எங்களை தேறினவர்கள் ஆக்குறது நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாவை சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய சிந்தையால நம்மை நிரப்பி நடத்துவாரு. இப்ப கமிட் பண்ணி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, அப்ப உங்களுக்கு தெரியுமில்லாத பாவமான சிந்தனைகள் எனக்குள்ள என்னென்னலாம் இருந்துச்சோ இன்னைக்கு அதெல்லாத்தையும் என்னை விட்டு தூக்கி தூர எரிய என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்க சிந்தனையால என்னை நிரப்பிக்கொள்ள அர்ப்பணிக்கிறப்பா. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் சொன்னீங்க ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில போராட்டமோ பயமோ தொடரப்போவதில்லை, ஜீவனும் சமாதானமும் தொடருவதாக இசப்பான்னு சொல்லி கேட்க போறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வேலையில உண்மை நோக்கி பார்க்க கத்தர் பாராட்டின இறக்கத்துக்காய் கிருபைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்க பிள்ளைகளோடு பேசுனீங்க ஏசப்பா. ஆண்டவரே, சிந்தையில வருகிற போராட்டத்தை எப்படி மேற்கொள்றதுன்னு இன்னைக்கு எங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் அப்பா அவங்களுக்குள்ள அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ அப்ப அதேதான் நிறைய நேரங்களை வெளியே வருது ஏசப்பா. ஆண்டவரே, ஆவியின் சிந்தையை தரித்து கொண்டவர்களா இருக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஆவிக்குரிய காரியங்கள் எங்க சிந்தனையை நிரப்பட்ட ஆண்டவரே, பொய்யான பாவ காரியங்கள் ஆண்டவரே, ஒழுக்கக்கேடான காரியங்கள் ஆண்டவரே, கற்பில்லாத காரியங்கள், அநீதியான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், கசப்பான காரியங்கள் ஆண்டவரே, புண்ணியம் இல்லாதவைகள், புகழ் இல்லாதவைகள் எங்க இருதயத்தை நிரப்பாதபடிக்கு உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அப்பா ஆண்டவரே, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே நாட திருவத்தாங்க, உண்மையே நாட உதவி செய்யுங்க. உங்க சிந்தையால எங்க சிந்தையை நிரப்புங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ள வாசமா இருங்கப்பா. ஆண்டவர் யோசேப்புக்குள்ள இருந்து நீர் வெளிப்பட்டு உங்க சிந்தை உடையவனா அவனை வெளிப்படுத்தினது மாதிரி எங்களையும் அப்படி உங்க சிந்தை உடையவர்களாய் வெளிப்படுத்துங்க, நிறுத்துங்க, பிறருக்கு சாட்சியா மாத்துங்க. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாது. ஆமென். God bless you.